மட்டும்தான் போடுறாங்க, நாயகி இது போடல. அந்த காலத்துல எம்ஜிஆர் வில்லனமே போட மாட்டேங்கிறாங்கப்பா. எனக்காகவும் பேசலாம்ல, அவரு கற்பழிக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் அங்கேயே லியோவில் பேசலான்னு பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ண சில பேர் இருக்காங்கன்னு விட்டுட்டேன். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆஹா, இங்கே சொல்லிடுறேன், த்ரிஷா, ஆஹா த்ரிஷா கூட நடிக்கிறோமா, ஆஹா நிச்சயமாக பெட்ரூம் சீனாக இருக்கும். தூக்கி கட்டலை குஷ்பு போட்ட மாதிரி, ரோஜா போட்ட மாதிரி போடலாம். என்ன நண்பரே, 150 படத்தில் நம்ம பண்ணாத ரேப்பா, நம்ம பண்ணாத அட்டூலியமா, வில்லனவே போட மாட்டேங்கிறாங்கப்பா. ரிஷாவை அப்படியே கையில் கொண்டு போன மாதிரி, செஞ்சு மலையை ஹனுமான் கொண்டு போன மாதிரி காஷ்மீரில் கொண்டு போய் பார்த்துருப்பீங்கள்ல இந்த ட்ரெயிலரில். அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த காஷ்மீர். அப்படியே அவங்க பாத தரையில் படாமல் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிடுறாங்க. கல்லையே காட்ட மாட்டேங்கிறாங்க. வைரமுத்து எனக்காக பேசலாம் இல்லையா? ஹே டார்லிங்ஸ், ரீசெண்டாக மன்சூர் அலிகான் பேசின ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. அவர் லியோ படத்தில் த்ரிஷா கூட எந்த படுக்கையறி காட்சியுமே இல்லை, ரேப் சீனுமே இல்லை, என்னை வில்லனா போடாமல் விட்டாங்க, நான்லாம் குஷ்புவை ரோஜாவை எல்லாம் பண்ணாததா, அந்த காலத்தில் நாங்கள் எவ்வளோ ரேப் சீன்ஸ் நடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கேவலமாக ஒரு பேச்சு பேசியிருக்காரு. எதிரில் இருக்கிற எந்த பத்திரிகையாளரும் அதுக்கு எந்த கண்டனமுமே தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனலான வருத்தம். அண்ட் இது தமிழ் சமூகத்துக்கோ தமிழ் சினிமாவுக்கோ புதுசான விஷயமே கிடையாது. இந்த வில்லன் பாத்திரங்களில் நடிச்சிருக்கிற நிறைய பேர் அண்ட் காமெடின்ற பேரில் சிவாஜி எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போ இருக்கிற புது நடிகர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்களை அவங்களோட உடைகளை, அவங்கள கேரக்டரை அசாசினேஷன் பண்ணதை காமெடி அப்படின்ற பேர்ல சீன்களா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா விஜயஜித் படங்கள்லயே அந்த காட்சிகள் எல்லாம் இல்லாம இருக்குது. அண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுற நிறைய காட்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. அது நம்ம ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்த வில்லன் நடிகர்கள் நாங்கெல்லாம் பண்ணாத ரேப்பா, நாங்கெல்லாம் ஜாலியா இருந்திருக்கோம், அவ்வளவு காட்சிகள்ல நடிச்சிருக்கோம், ஹீரோ நடிகருக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய அருவருக்கத்தக்க பேச்சுகளை நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க. அதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிச்சதில்லை அண்ட் அதற்கு சிரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதையே ரொம்ப சீனியர் நடிகரான ராதா ரவி சில நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, சில வருஷங்களுக்கு முன்னாடி. அவர் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் யார் பேரையும் பர்டிகுலரா சொல்லல. இவர் த்ரிஷா பேரையே சொல்லியிருக்காரு, ரோஜா குஷ்புன்னு பேர் சொல்லியிருக்கிறதுனால இது இப்ப கண்டனத்துக்குரியதா ஆயிருக்கு. நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, இந்த பெண்களை அபியூஸ் பண்றதோ அல்லது அவங்க ரேப் பண்றதையோ குளோரிஃபை பண்றது, அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமா பேசுறது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதும் அதைய காமெடியா எடுத்துக்கிறதுமே நம்ம மைண்ட் எவ்வளவு சிக்கா இருக்குது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ட்ராமா அப்படிங்கறத உணராம இருக்கிறது தான் அதுக்கு சிரிக்க தோணுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஜேர்னலிஸ்டுகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா இவங்க இப்படி பேசுவாங்களா, இது பெரிய விஷயமா ஆகுது, இது ஒரு கேவலமான விஷயம்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரெக்வஸ்டாலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாம நீங்க ஜேர்னலிஸ்டா இல்ல அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த அளவுக்கு அறிவையாவது வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் அதை ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சொசைட்டியுமே இந்த மாதிரி காமெடிகளையோ அல்லது இந்த மாதிரி பேச்சுகளையோ என்கரேஜே பண்ணக்கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கணும். என்னுடைய கண்டனத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மன்சூர் அலிகானோட வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் தேங்க்ஃபுல்லி ரைட் ராயலி கண்டெம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி காமெண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி பேசுகிறதோ, இந்த மாதிரி மேடையை இன்னும் ரேப் பண்ணுங்க, இன்னும் நாங்கள் பார்க்காத கேங் ரேப்பா, நாங்கள் பார்க்காத ரேப்பா, நாங்கள் செய்யாத சீனா அப்படின்னு ராதா ரவி அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேடையில் ஏறி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னபோது யாரும் எதுவும் சொல்லலை. அது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரலும் ஆகலை. ஏன்னா அதுதான் நார்மல், அதுதான் இந்த சொசைட்டியில்
ஏன்னா சகஜம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் இது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வாழவே முடியாதீங்க தெரியுமா இல்லையா அப்படின்னு நம்ம டாலரேட் பண்ணி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் மாறி இதை இப்போ கால் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தமிழ் சினிமாக்கோ இன் ஜென்ரல் சினிமாக்கோ புதுசே கிடையாது. ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச்சஸ், சக்ஸஸ் மீட்ஸ், இந்த மாதிரிலாம் கேங் ரேப்பை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் பீப்புளே ஜோக் அடிச்சு அதுக்கு நிறைய பேர் கைத்தட்டி இன்னும் அதுக்கு ஒரு ரேப்பை பற்றி ஜோக் அடிக்கிறது ஒரு மேலே ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஐயோ அவங்க எவ்வளோ வெள்ளையாக இருப்பாங்க, அவங்கள எப்படியான நான் தொட்டு நடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சில பேர் ஜோக் அடிப்பாங்க. அன்புக்கும் ஆசைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அனுஷ்காவுக்கும் ஆயாக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்க. இந்த மாதிரி தெர் ஹஸ் பீன் so many toxic misogynist comments over the years, all equally problematic. இன்னும் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா there have been mainstream scenes in big hit films where there will be line saying நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதுனால தான் ஒன்று இந்த மாதிரி உன் பேரில் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, நீ நல்லா குடும்ப பங்கான பெண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை எவன் ரேப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீன்ஸ் எல்லாம் மாறி இப்போ பெண்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்கள என்ன இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாற்றம் வரத்துக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15-20 years ஆஃப் கண்டினியூவஸ் ஃப்ளாகிங் திஸ், டாக்கிங் அபவுட் திஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நிறைய அந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில பேர் ஃப்ளாக் ஆஃப் பண்ணும்போது அவங்களுக்கு உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லைன்னா இவங்க சொன்னது ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தால் அவங்களோட ஃபேன் ஆர்மிஸ் எல்லாம் கிளம்பி அசிங்கமாக திட்டுவாங்க ட்ரோலிங் அப்படிங்கிற பேரில். ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களோட ஸ்டார்ஸுக்கு விசுவாசம் காமிக்கிறாங்களாமா. எப்படின்னா பெண்ணுரிமை பற்றி பெண்ணுங்களை பற்றி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு தானே சொல்லிட்டா உடனே கிளம்பி வந்துருவாங்க. ஆரம்பமே பெண்களோட ஜெனிடேலியாவை ஆரம்பிச்சு தான் ஒரு வார்த்தையாக ஆரம்பிக்கும். என்னோட ட்விட்டர் ஹேண்டில் கூட இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் இருக்குது. த பாயிண்ட் இஸ் we have changed quite a bit. பட் இந்த மாதிரி சில விஷயங்களை பல்லாண்டு கணக்காக பெண்கள் சொல்லி அழுத்து போய் இழவு ஒழியட்டும், இதுக்கு மேலே இவங்கெல்லாம் மாறி என்னத்தை தொலைக்கிறது, நம்மளுக்கு தான் தொண்டை தண்ணி வத்துது அப்படின்னு சொல்லி வீட்டில் கணவர்கள் ஐயோயோயோ நான் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் அடி வாங்க முடியாதுப்பா, ஐயோயோயோ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் என் சோறு தாங்கவே முடியாதுப்பா. அதாவது இவன் தான் பொண்டாட்டியை வீட்டில் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனால் பொண்டாட்டி இவரை அடிக்கிறான்னு வெளியில் பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்களாமா. ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி எவ்வளோ பெரிய டேலண்டடான பயங்கரமான ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவங்கள ஒரு ரொம்ப கொச்சையான விதத்தில் அவங்கள அவங்க பாடி அவங்களோட உடல் உறுப்பை தாண்டி அவங்கள ஒரு மனுஷியாவே பார்த்து எழுதாத ஒரு சமுதாயம் தான் இது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எத்தனையோ மேகசின்ஸில் இப்படி தான் எழுதியிருக்காங்க ஆக்ட்ரஸஸை பற்றி. இப்போது தேங்க்ஃபுல்லி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு காமெடியன் மேடையில் சொன்ன போது ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுறதுனால தான் ரொம்ப தப்பாக நடக்குது அப்படின்னு ஒரு குரல் தான் எழுந்து தனிக்கு. அந்த மாதிரி இப்போ அந்த தோஸ் வாய்ஸஸ் இந்த மீடியா ஆர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தொடர்ந்து சொல்லி ஃபைனலி தேர் ஆர் அதர் பீப்புள், இதில் இவங்க சொல்றது கரெக்டு தான் போல அப்படின்னு இந்த வாய்ஸஸ் ஒரு வாய்ஸே தான் கத்திக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, அந்த ஒரு வாய்ஸ் 100 வாய்ஸாக மாறி 100 வாய்ஸ் லட்சம் கோடி வாய்ஸாக மாறினா மட்டும்தான் சொசைட்டியில் மாற்றங்கள் வரும். கரீனா கபூர் கானோட சைஸ் 0 அப்படிங்கிறது ஜென்ரலி ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் அதை பற்றி எழுதும்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெரிய ஒரு ஆக்டர் மேடையில் ஏறி நம்ம பசங்களுக்கெல்லாம் இந்த சைஸ் 0 செட் ஆகாது, ஹீரோயின்ஸ் எல்லாம் கொழுன்னு இருந்தால் தான் நம்ம பசங்களுக்கு பிடிக்கும்னா எப்படின்னு விசில் அடிச்சுட்டு கை தட்டின ஊரு தான் இது. அந்த ஊர் இப்போ இப்படி ஸ்லைட்டாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். த திங் இஸ் இந்த மாதிரி எல்லாரும் கண்டனம் பண்ணிட்டாங்கன்னொன்னே இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, நான் சும்மா ஜோக்கில் தான் சொன்னேன். இதே தான் ராதாரவி அவர்களும் சொன்னாங்க. நான்லாம் சீரியஸாலாம் சொல்லலை, சும்மா தான் சொன்னேன். அவங்க இன்கேஸ் மனசு வருத்தப்பட்டிருந்தால் நான் தப்பாக சொல்லலை, ஆனால் மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ கூட அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு தோணலை. இப்போ மன்சூர் அலிகானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நான் சும்மா தான் சொன்னேன். அதை தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் மாற்றி அதை சொன்னதெல்லாம் திரிச்சு இவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் பிளே புக். நான் அப்படி மீன் பண்ணலை, ஆனால் நான் சொன்னதை இவங்க வேறு மாதிரி எடிட் பண்ணி வேறு மாதிரி திரிச்சு இப்போ ராதாரவி அவர்களாக இருந்தால் என் குரலை டப்பிங் பண்ணினே சொல்லிடுவார். ஸோ இப்படி மாற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ரிமார்ஸ், அதான் ஐயோ நம்ம சொன்னது தப்பாயிடுச்சே, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி மைண்ட் செட்ஸ் இருக்கிறவங்க சொல்கிறதுல எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை. ஹீ ஸ்பீக்ஸ் இஸ் ஹாட், ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் செலிபிரிட்டி அப்படின்னு இதுக்கு ஒரு சிஞ்ச கடிக்கிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. த பாயிண்ட் இஸ் ஐ எம் ஸோ கிளாட்
தட் இப்போ மோர் வாய்ஸஸ் ஆர் கண்டமிங் இட், மோர் பாப்புலர் பவர்ஃபுல் வாய்ஸஸ் ஆர் கண்டமிங் இட். முன்னாடி இதிலெல்லாம் இந்த கான்ட்ரவர்சியில் நாம் எதுக்கு இறங்கணும், இதை பற்றி எதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கணும், இதை அசிங்கம், இதிலலாம் சாக்கடைக்குள்ளே நாம காலை விட்டால் இந்த சேர நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இக்னோர் பண்ணி எந்த விஷயத்துலையும் எந்த விதமான ஒரு மாற்றமும் வரலையே தவிர இட் ஹஸ் ஒன்லி மேட் த ப்ராப்ளம்ஸ் பிகர். ஸோ இட்ஸ் அ குட் திங் தட் திஸ் சேஞ்ச் இஸ் ஹியர். ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா நான் போய் ஐஸ்வர்யா ராய் கெடுத்திருப்பேன் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய மனுஷன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பேரில் யாரும் ரெட் கார்டு கொடுக்கல, அவர் பேரை யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் மாட்டாங்க. இதோ ப்ரூஃப். ஹிந்தி கற்றுட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராய் போய் கெடுத்திருப்பேன்ல.